சங்கே முழங்கு சங்கே முழங்கு. தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சமீபத்தில் தேர்தல் அறிக்கை, நாம் தமிழர் கட்சி வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் பாலியல் குற்றவாளிகளை நிற்க வைத்து சுடுவேன் என்று அதனுடைய ஒருங்கிணைப்பாளர் தேர்தல் அறிக்கையில் வாசித்துள்ளார்கள். மிகவும் வரவேற்கக்கூடியது. சும்மா சூப்பரான அறிக்கையிலே நாம் தமிழர் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையிலேயே பாலியல் குற்றத்திற்காக பாலியல் குற்றம் நடந்தால் நிற்க வைத்து சுடுவேன் என்று அறிவித்துள்ளார்கள். மிகவும் வரவேற்கக்கூடிய தேர்தல் அறிக்கை. அது எல்லா தமிழ்நாட்டில் இருக்க பட்டி தொட்டியில் எங்கு இருக்கக்கூடிய பெண்கள் அமோகமாக வரவேற்கிறாங்க. ஆனால் அதற்கு முன் சீமானை எப்பொழுது சுடுவீர்கள்? முதல் பாலியல் குற்றவாளியே அவர்தான். ஹைகோர்ட்லையும் சரி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிட்டு மன்னிப்பு கடிதம் கொடுத்துட்டு வந்திருக்கார். நானும் விஜயலட்சுமியும் உடலான உறவில் இணைந்திருந்தோம். இப்பொழுது நாங்கள் பிரிகின்றோம். ஆகவே நான் மன்னிப்பு கடிதம் கொடுக்கின்றேன் என்று கொடுத்துவிட்டு வந்த ஒரு யோக்கிய சிகாமணி. எப்படி யோக்கிய சிகாமணி? நம்ம சைமன் செபாஸ்டியன் சைமன் தான். இப்போ அவரை எத்தனை முறை சுடுவது? இல்லை விஜயலட்சுமியிடமே துப்பாக்கியை கொடுத்து சுடு அப்படி என்று சொன்னால் விஜயலட்சுமி ஒரு 1,00,000 முறை சுட்டிருக்கும். அப்படி இருக்கும் பொழுது அவர்களுடைய கொள்கை வெகுஜன மக்களுக்கு என்றுமே விரோதமாகத்தான் இருக்கும். ஆனால் அவர்கள் செய்தால் அது 100% சரி. 1008 விஜயலட்சுமிகளை நாங்கள் பாலியல் துன்புறுத்தல் செய்வோம். ஆனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு யாராவது பாலியல் துன்புறுத்தல் செய்தால் நாங்கள் நிற்க வைத்து சுடுவோம். முதல்ல உங்களையே நீங்களே சுட்டுக்குங்க. செத்து வந்து திரும்பி சுட்டு சாவுங்க. சுட்டு செத்து திரும்பி வந்து மக்கள்கிட்ட இது மாதிரி பரப்புரை பண்ணுங்க. அறிவு கட்ட பயல்களை எடுப்பது என்னமோ பிச்சை. இதில் மக்களுக்கு ஊருக்கு உபதேசம். ஒழுக்கமாக வாழணும், ஒழுக்கமாக தான் வாழணும். நீ ஒழுக்காமல் வாழ்ந்தா சரி, ஒழுக்கமாக வாழ்ந்தா சரி. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். தயவு செய்து 2026 தேர்தலில் தமிழகம் உள்ள 234 தொகுதிக்கும் அவருக்கு மட்டும் ஓட்டு போடுறாங்க. ஓட்டு போட்டால் உங்கள் ஓட்டு செல்லா ஓட்டு, உங்கள் ஓட்டு தரிசு ஓட்டு, உங்கள் ஓட்டு உருப்படாத ஓட்டு, உங்கள் ஓட்டு தீட்டு ஓட்டு. இது நான் சொல்லல, அவரே சொல்லியிருக்கார். வாழ்க வளமுடன்.